டார்க் ஸ்பாட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆக்னி பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்கின்ல அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. முடியில் பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லைன்னா ஏர்ஃபால் ப்ராப்ளம், இதெல்லாம் ரொம்ப காமன். இந்த மாதிரி இந்த 4 பிரச்சனைக்குமே ஒரே ஒரு பவுடர் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த பவுடர் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணோம். அது என்ன பவுடர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான பவுடர் தான் நான் பற்றி பேச போகிறேன். அது ஒரு கிளியர் ஸ்கின் மட்டும் கொடுக்காது, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேரும் நம்மளுக்கு முடியும் தரும். ஸோ இதை எல்லாமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த பவர்ஃபுல்லான பவுடரு கரெக்டான வழியில் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்டும் அழகாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா D786. Please also follow me on the Instagram page. My Instagram ID is priyaiqbal.786. Okay, so follow me. இந்த அமேசிங்கான பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கடுக்காய் பவுடர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கும், ஆக்னி ப்ராப்ளம், அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் கரெக்ட் பண்ணோம், பிக்மெண்டேஷனு இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட கரெக்ட் பண்ணோன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஏன்னா அதில் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் டீடாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால தான் இதுக்கெல்லாம் கரெக்ட் பண்ண நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்னி பிம்பிள்ஸ் இதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். அப்படி ஏதாவது அந்த இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷனையும் நல்லா ஃபேட் ஆகும். அப்புறம் மூணாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸில் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் ரூட் காஸ் ஃபார் இந்த ஆக்னி பிம்பிள்ஸ். ஸோ அது எல்லாமே நல்லாவே டீப்பாக போய் க்ளீன் பண்ணும். நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோ ஒவ்வொரு டைம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த கடுக்காய் பவுடரை எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 டீஸ்பூனே போதும். ஒரு ஸ்மால் குவான்டிட்டி அமௌண்ட் எடுத்துகிட்டு அதோடு நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஆயிலி ஸ்கின் சைடாக இருந்தீங்கன்னா, அதுவே நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின் சைடாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேர்டு கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு நார்மல்னால் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தின்னாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணும் வாய் ஏரியா தவிர நல்லா அழகாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். யூ கேன் வாஷ் இட் ஆஃப். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் வீக்லி யூஸ் பண்ணணும். நான் இந்த கடுக்காய் பவுடர் கார்மெல் ஆர்கானிக்ஸ்னு இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். இது என்னோடய செகண்ட் பேக்கெட். எப்படி தான் வர பேக்கிங்க நம்ம இந்த ஜிப்லாக் இதுவும் இருக்குது, லாக் பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வைப்பேன். ஸோ இந்த பவுடர் எப்படி இருக்கோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். பவுடர் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்மெல்லு, நல்ல ஃபைன் பவுடர். இதோடு நீங்கள் ரோஸ் வாட்டரு இல்லைன்னா கர்டு நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடுக்காய் பவுடர் எப்படி முடிக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு இது ஒரு நேச்சுரல் ஸ்கேல்ப் கிளென்சர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சில பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராண்ட்ரஃப், இச்சி ஸ்கேல்ப் இருந்தால் அது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ரூட்டை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால தான் ஏர் ஃபால் ப்ராப்ளமை நல்லாவே குறைக்கும். அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா இது ஒரு நேச்சுரலான நம்ம முடிக்கு ஒரு ஷைன் கொடுக்கும் ஓவர் டைம். நாலாவது பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் இதை யூஸ் பண்ணுறதுல பெனிஃபிட். ஸோ இது இப்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி அந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட முடி லென்ஸு ஸ்கேல்ப் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தால் கூட போதும். அதோடு நீங்கள் கர்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராப்ளம் ட்ராண்ட்ரஃப் அட்ரஸ் பண்ணுறதா இருந்தால், இல்லைன்னா நீங்கள் ப்ளெயின் வாட்டரே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இல்லாமல் ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் முடியை வந்து பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஸ்கேல்ப்லேயும் அப்புறம் லைட்டாக முடி லென்ஸ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரின்ஸ் பண்ணிடலாம். ஜென்டல் மைல்டு ஷாம்புல. அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸ்லாம் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஸ்லைட்லி ட்ரையிங் சைடு. அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ், முடிக்க போகிறது வந்து ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ். இதுதான் ஓவர் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹெர்பல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் இட். அதில் மூணாவது பார்த்தீங்கன்னா மெயினாக இது குட் குவாலிட்டியான கடுக்காயாக வாங்கணும். அதுதான் மெயின். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய கிடைக்குது. ஸோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஏதாவது விற்பாங்க. ஸோ நம்ம வாங்குறது வந்து குட் குவாலிட்டியாக பார்த்து நீங்கள் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் திங்ஸ் டு ரிமெம்பர். இஃப் யூ வாண்ட் சிம்பிள் நேச்சுரல் சொல்யூஷன் ஃபார் ஸ்கின்னுக்கும் முடிக்கும்னா கடுக்காய் பவுடர் இஸ் ஒர்த் ட்ரைங் இட். If you want simple natural solution for both skin and hair, then கடுக்காய் powder is worth trying it. And இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். If it is helpful, give me a big thumbs up and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me.